சார் வணக்கம் சார். வணக்கம். சார் தங்கம் கடந்த 7 நாட்களா வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வருது. அதன் காரணம் என்ன சார்? அதாவது பார்த்தோம்னா, போர். இந்த போர் பதற்ற நிலை போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா எப்பயுமே வார் வந்தாச்சு அப்படின்னாலே தங்கத்தோட விலை ஏறும். இந்த முறை அதற்கு மாறா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆயிலுடைய பிரைஸ் விலை உயர ஆரம்பிச்சிருச்சு. அது டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈரான்லேருந்து வரக்கூடிய சப்ளை ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15% மட்டும்தான் சப்ளை. முதல்ல 100% வெளியில் போய்கிட்டு இருந்துச்சு ஆயில்னா, இன்றைக்கி 15% அந்த அளவுக்கு தான் வெளியே வர ஆரம்பிக்குது. அதனால தான் ஆயிலுடைய ஃபிசிக்கல் ரேட்டும் விலை உயர்ந்துச்சு. ஒரு டாலர் $60 இருந்த ஒரு பேரல் இன்றைக்கி $105 ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான்லேருந்து வர்றது தட்டுப்பாடு ஆகிட்டனால நாம் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதற்கு ப்ரீமியம் மட்டுமே $40 கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. இது எல்லாமே தான் ஒட்டுமொத்தமாக ஆயில் ப்ரைஸை விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தினோட விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்ற கூட கேள்வி வரலாம் உங்களுக்கு. ஏதாவது இப்போ அந்த ஆன்லைன் ட்ரேடில் வர ஆரம்பிச்சனால எல்லா முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே இன்னி வரக்கூடிய நாட்களில் டிமாண்ட் நிறைய ஆகும். இந்த போர் நிப்பாட்டுற மாதிரி அறிகுறிகள் இல்லை. அதனால் ஆயில் ப்ரைஸ் ஏறுறப்போ நாம் ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பார்வையும் தங்கத்தில் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வித்ட்ரா பண்ணிவிட்டு சேல் பண்ணிவிட்டு இதை அந்த இடத்துல கொண்டு போய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆயில் ப்ரைஸ் இன்னும் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு, தங்கத்தினுடைய விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. சரி, அப்போ ஈரான் யூஎஸ் போர் காரணமாக தங்கம் கிராம் 12,000 வரும்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா சார்? அந்த அளவுக்கு வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆயிலுடைய நாளுக்கு நாள் இன்னும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்ன ஆகும், திரும்பியும் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் அங்கே ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகும் பட்சத்தில் தங்கத்தினுடைய விலை குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இந்த நேரத்தில் கோல்டு வாங்குறது லாபம் தானா சார்? கண்டிப்பாக லாபம் தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படா வாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு சரியான தருணம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மட்டுமே 99,520 இருந்த தங்கம் இந்த 3 மாதத்தில், குறிப்பாக சொல்லப்போனால் 30 நாளில் மட்டுமே 35% விலை உயர்ந்துச்சு. 1,34,400 அப்படின்ற இலக்கு நோக்கி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போர் பதட்ட நிலை காரணமாக கிடுகிடுன்னு குறைய ஆரம்பிச்சு இன்னைக்கு 1,11,600 அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 23% விலை குறைஞ்சிருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம 22,000 23,000 குறைஞ்சிருக்குன்றப்போ 10 சவரன் எடுக்கக்கூடிய திருமணம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 சவரன் இப்போ எக்ஸ்ட்ராவே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது பொன்னான தருணம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வாங்கலாமா, இன்னும் கொஞ்சம் குறையுமா அப்படின்றக்கப்போ 16,800 இருந்த தங்கம் இன்னைக்கு 13,950 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. தாராளமாக இந்த டைம்ல கூட வாங்கலாம் சார். வெள்ளியும் ₹210 வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார், அது உண்மைதானா சார்? அதாவது தங்கம் இந்த அளவுக்கு குறையும், இன்னும் இந்த வார் இதனால குறையும் அப்படின்னா தங்கம் எந்த அளவுக்கு குறையும் அந்த அளவுக்கு வெள்ளியும் டிராவல் ஆகலாம். அதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு இந்த போர் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஆயில் பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேட்டஸை பொறுத்து கோல்டும் சில்வரும் ஒரு ஸ்டடி ஆகிடும். அதுக்கப்புறம் விலை உயர ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்ததான் போர் சூழலையும் தங்கம் சரிவதுக்கான காரணம் என்ன சார்? போர் சூழலில் தங்கம் சரியா ஒரே காரணம் தான், ஆயில் தான். ஆயிலுடைய ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு. இப்போ ஆயில் பாதிக்காத ஒரு நாட்டில் 2 நாடுகளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தங்கம் நிச்சயமாக விலை ஏறிட்டு தான் இருந்திருக்கும். இது மெயின் ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிற ஒரு நாட்டில் பிரச்சனைன்றனால அவங்களால ஏற்கனவே சப்ளை கொடுக்க முடியல. அதனுடைய பொருட்டு தான் அந்த டிமாண்டை பொறுத்து விலை கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால தங்கத்தில் விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே சார். சார் தங்கம் வாங்க இது சரியான நேரமா சார்? கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் பம்பர் அப்படின்னு கூட நினைக்கலாம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் நார்மலாகவே சொல்லுவாங்க இல்லையா, போர் வந்தால் ரேட்டு ஏறும்னு. அந்த இதுவே லாஜிக்கே மாறி போய் இந்த முறை ரேட்டு குறைஞ்சிருக்கு. இது ஒரு பொன்னான தருணம். அதனால் இந்த டைமில் வாங்கி சேமித்து வைக்கிறது நல்ல ஒரு விஷயம். சார், இப்போ இருக்க சூழ்நிலையில் நார்மலாக இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க சார், அவங்க எந்த விஷயத்தில் சார் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அதாவது எப்பயுமே ஊரோட ஒத்து போகணுன்னு ஒரு பழமொழி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இதில் இப்போ நான் ஒரு தங்க வியாபாரியாக தான் தங்கம்னு இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஆயிலுடைய இது எந்த நேரத்தில் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குன்னு தெரியாது. ஆனால்
ஒரு போர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு, தடுக்கப்படுது, இது ஒரு சமநிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதே டைமில் அந்த ரேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விலை குறைய ஆரம்பிக்கும். அதனால் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க பரவாயில்ல அப்படின்னா தாராளமாக ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா தான் நினைக்கிறேன். சரி, நம்ம வீடியோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு தங்கம் வந்துட்டு கிராம் 10,000 ரூபாய் வரை கூட போக சான்ஸ்லாம் இருக்கு, அப்படியா உண்மையா கோல்டு குருன்லாம் கேட்டிருக்காங்க சார். உங்க பதில் என்ன சார்? இல்லைங்க, அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10,000னா ஒரு சவரன் 80,000 ரூபா வரணும். இன்னைக்கு இருக்கிறது 1,11,600 ரூபா இருக்கிற தங்கம் வந்து 13,900 14,000 ரூபா இருக்குன்னா 4,000 ரூபா குறையணும். அந்த அளவுக்கு குறையாது. ஏன் குறையாதுன்னா 1 லட்சம்ன்றது ஒரு பெஞ்ச் மார்க்ன்ற அளவுக்கு வந்தாச்சு ஆல்ரெடி. 1.35க்கு வந்த தங்கம் அப்படி குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற டைமு நல்ல ஒரு தருணம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா, சென்ற வருடம் மார்ச் மாதம் ஜான் மில்ஸ்ன்னு சொல்லி ஒரு அமெரிக்க பங்குச்சந்தை நிபுணர், அவர் என்ன பண்ணார், 38% விலை குறையும் அப்படின்னு சொன்னாருங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3-5% விலை குறைஞ்சிட்டு திருப்பி விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. ஏறி டபுள் ஆயிடுச்சு. அது மாதிரி தான் இந்த வாட்டியும் எந்த நேரத்தில் இது ஸ்டாப் ஆகும், திருப்பி விலை ஏறும் அப்படின்னு தெரியாது. அதனால் விலை இன்னும் இறங்கும்னு நினச்சிக்கிட்டு லாஸ் பண்ணுறதை விட இப்போ ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சிட்டு இன்னும் குறைஞ்சது அந்த டைமில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணி வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஓகே சார். சார் 2026ல தங்கம் வந்துட்டு விலை எவ்வளோ வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு சார்? ஏற்கனவே இருந்த சூழ்நிலைப்படி இந்த போர் பதற்றம்லாம் இல்லாமல் நார்மலாக இருந்திருந்தாலே ஒரு சவரன் ஒன்று 1,50,000 60,000 வரும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள. டிசம்பர் மாதத்துக்குள்ள 2 லட்ச ரூபா வரும் அப்படின்றது பொருளாதார வல்லுநர்கள் நிறைய பேராகவும் வியாபார பெருமக்கள் எல்லாருமே கூட்டி கழித்து எல்லாருமே ஒரு கால்குலேட் பண்ணி பொருளாதார இதை வச்சு பார்த்துருவோம். டாலருடைய ப்ரைஸ் வச்சு பார்த்துருவோம். இந்திய ரூபாயோட மதிப்பு எப்படி இருக்குது அதை பார்த்தோம். வருஷம் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு மட்டுமே 5% வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. டாலருடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமே. 80 ரூபா இருந்த டாலர் 5% உயர்ந்து 84 ரூபா வந்துச்சு. 84 ரூபா இருந்தது அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 5% உயர்ந்து 88 ரூபா வந்துச்சு. 88ல் இருந்தது இன்றைக்கி 93 ரூபா அளவுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே வருஷம் ஒன்றுக்கு ஒரு 5% போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ அந்த வீழ்ச்சி இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா நாம் அதிகமாக கொடுத்து கோல்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மற்ற கண்ட்ரிக்கெலாம் பிரச்சனை இல்லை, நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வருது. அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு 5%ன்றது அதுலேயே வந்துடுது. இதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் தங்கம் விலை ஏற்றம்னா அதுவும் நம்மளை பாதிக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வருட கடைசியிலே கண்டிப்பாக ஒரு 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரும். இது என்ன இந்த டைமில் இறங்கிட்டு இருக்க டைமில் இதை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த ஒரு இறக்கம்ன்றது நாம் பை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ரேலி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிற ரேலி ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா சார். சார் எப்பவுமே வந்து ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரேட் அதிகமாகும் சார். அந்த மாதிரி இப்போ எதிர்பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு போர் நிறுத்தம்ன்றது இந்த ஒரு மாத காலத்தில் வந்துடணும் கண்டிப்பாக. இது முடிஞ்சாச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு தான். கிடுகிடுன்னு தங்கம் பழைய நிலைமையை நோக்கி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வெள்ளியும் அது கூட ஏற ஆரம்பிக்கும் சார்? 100%. தங்கம் வேற ஏறுதுன்னா தங்கம் ஒரு 50% ஏறிச்சுன்னா வெள்ளியும் ஒரு 60% ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் தங்கம் எந்த அளவுக்கு போகுதோ மேலே போனால் வெள்ளியும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும். தங்கம் கீழே வந்துச்சுன்னா வெள்ளியும் கீழே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும். ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு அக்ஷய திருதி வேற வருது சார். கண்டிப்பாக நிறைய பேர் நகை வாங்குவாங்க சார். அவங்களுக்கு கொடுக்குற காமனாக ஒரு 3 அட்வைஸ்னா என்னன்னு சார் சொல்வீங்க? அதாவது ஒவ்வொரு அக்ஷய திருதியுமே முன் வருஷம் இருக்கிற அக்ஷய திருதிக்கும் அடுத்த வருஷம் இருக்கிற அக்ஷய திருதிக்கும் பார்த்தீங்கன்னா விலை ஏறி இருக்கு. இதை ஒரு சாக்கா வச்சுக்கலாம். அக்ஷய திருதி வந்திருக்கு, நகை கடைக்காரங்க எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து பண்ணணும். நிறைய எதை திருப்பினாலும் பேப்பரை பார்த்தாலும் சரி, டிவியை பார்த்தாலும் சரி, அக்ஷய திருதி வந்தாச்சு வாங்குங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க வியாபார தந்திரத்துக்காக கூட செய்யட்டும். உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை அக்ஷய திருதி எப்போ தங்கமாக வாங்கி வச்சுக்கலாம். அதை முன்பதிவு செய்து வச்சுக்கலாம். இப்போ நிறைய இடத்துல எல்லாமே அன்றைக்கி கூட்டமாக இருக்கும், செலெக்ஷன் பண்ண முடியாது, முன்பதிவு செய்ய ஆரம்பித்து அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி கூட நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், அந்த முன்பதிவு பண்ணி எல்லாம் அக்கௌண்ட்லாம் நம்பர்லாம் வச்சுன்னா பணத்தை கொண்டு போய் வாங்கக்கூடியதை தவிர்த்தரலாம். ஆன்லைன் மூலியமாகவே எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டா. ஏன்னா இப்போது எலெக்ஷன் வருது இல்லைங்களா? எலெக்ஷன் வந்தாச்சுன்னா ஏப்ரல் 23 எலெக்ஷனாக அதுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது. பணத்தை கொண்டு போய் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறனால நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக அவசியம் பில்லோடு வாங்குங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் ஸ்குவாடு பறக்கும் படைன்னு சொல்கிறோமே, மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே நிற்கிறாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சின்ன தெரு தானே இங்கே எங்கே நிற்போம், அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும். அதனால் பெரும்பகுதி நீங்கள் வாங்கக்கூடிய நகைகளுக்கு பெரும்பகுதி இல்லை, முழுக்க
பில்லோட வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிறது நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். சார் அந்த அக்ஷய திருதிக்கு வந்துட்டு தங்கம் வந்து இப்போ இருக்கிறத விட விலை இன்னும் அதிகமாக சான்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக விலை ஏறும். என்ன காரணம்னா ஏற்கனவே கணிச்சிருக்கப்படி மார்ச் 31 இயர் எண்டிங் பீரியடு, அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே வரும், கான்ட்ராக்ட் எல்லாமே க்ளோசிங் பீரியட் வரும். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரேசிங் ரேட் இருக்கும். இந்த டைமில் போருடைய காரணத்தினாலையும் ஆயில் ப்ரைஸ் ஏறினாலையும் தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம். அதே டைமில் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சமநிலைக்கு வந்தாச்சுன்னா விலை ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அக்ஷய திருதிக்கு எப்பயுமே ஒவ்வொரு முறையுமே விலை ஏறி இருக்கு. இந்த டைம்லையும் நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்ல விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.